கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம எஸ்ஐயா 3வது அதிகாரம் 26வது வசனம் கடைசி வசனத்தை இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். எஸ்ஐயா 3:26 ஜெபத்தோடு செய்துக்குள்ளே கடைசிலும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் செய்கிறோம் நின்னாடியா திரு நாமத்தின் ஆதரவேல், தோத்திரம் செய்கிறோம் நின்னடியா திரு நாமத்தின் ஆதரவேல். இன்றைக்கு நாமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றைக்கு நாமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே, தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே. நின்னுதிரமதினால் திறந்த நெஞ்சிவ புது வலியாம், நின்னுதிரமதினால் திறந்த நெஞ்சிவ புது வலியாம். நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதம். இத்தனை மகத்துவமுள்ள பதவியே புலு காலம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியே புலு காலம் எங்களுக்கு. எத்தனை மாயவு நிற்கிருவை எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாயவு நின்கிருவை எத்தனை ஆச்சரியம். வானர் தூதர் சேனைகள் மனுகர கீதங்களால் எப்போதும், வானர் தூதர் சேனைகள் மனுகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு. நீரல்லால் எங்களுக்கு வரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரே ஆண்டி ஈகத்தில் வேறொரு கற்றமில்லை பரணி, நீரே ஆண்டி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரணி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லாட், மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லாட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லாட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லாட், செல்வி டீச்சர் பிரைஸ் லாட், டானியல் ராஜேஷ் பிரைஸ் லாட். கர்த்தர் நல்லவர். ஒரு சின்ன அறிவிப்போடு இந்த செய்தியை ஆரம்பிக்கிறேன். வெகு நாளாக நான் காத்துக்கொண்டு வந்த ஸ்விம்மிங் பூல் ரெடி ஆயிடுச்சு. 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, வர புதன்கிழமை. ஸோ நம்ம ஷெட்யூல் சின்ன மாறுதல் இருக்கும். 7:25க்கு மெசேஜை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். 7:25 இந்த நேரத்தில் நான் ஸ்விம்மிங் பூல் போயிருவேன். சரி, கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நம்ம கடைசி வசனத்தை தியானிக்க இருக்கிற 3வது அதிகாரம் 20வது வசனம். அவளுடைய வாசல்கள் துக்கிப்பும் புலம்பலும், அவள் வெறுமையாக்கப்பட்டு தரையிலே உட்கார்வாள் என்றார். அவள் யார்? இஸ்ரவேல் தேசத்தை சொல்ற வார்த்தை. இன்னைக்கு இதுக்கு நம்ம எபிரேய வார்த்தை என்ன பார்க்க போறோம்னா புலம்பல். இந்த புலம்பலுக்கு இங்கிலீஷ் வார்த்தை என்ன கேட்டீங்கன்னா மோர், MOURN. மோர்னா ஐயோ போச்சு, ஐயோ போச்சு, ஐயோ போச்சுன்னு அழுகிறதா மோர். எபிரேய வார்த்தை ஆபேல். ஏபேல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஏபேல் தான் ஏபேல். ஆபேல், ஆபேல் மரிக்கிறான், புலம்புறாங்க. அதே வார்த்தை பாருங்க, ஏபல், ABAL. அதுக்கு புலம்பலுக்கு லாமெண்ட், LAMENT, லாமெண்ட். இது ஒரு பாடல்களாக வருகிற வார்த்தை தான் இந்த புலம்பல். இப்ப நீங்க பாக்குற உட்கார்வாள் என்றார், இது ஒரு பாடல்களாக இது முடியுதுன்னு நிறைய சொல்றாரு. இந்த புலம்பலை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? ஆதியாகமம். மகன் இறந்து விட்டான், யாக்கோபு இறந்து விட்டான் அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. 37வது அதிகாரம், ஆதியாகமம் 37
34. தன் வஸ்திரத்தை கிழித்து தன் அறையிலே ரட்டையை கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனாக்க துக்கி கொண்டு இருந்தான். அந்த துக்கி கொண்டு இருந்தான் தான் அப்படின்னு பார்க்கணும். இந்த துக்கி கொண்டு இருக்கும் பொழுது அவனுடைய குமாரர் குமார்த்திகள் எல்லோரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், இது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆறுதலுக்கு இடம் கொடுக்கவில்லை. பாஸ்டர் சுரேஷ் ராமச்சந்திரன் ஒரு செய்தி சொல்லிட்டு இருக்கார். அவருக்கு ரொம்ப நெருங்கின ஒரு பாஸ்டர், அவர் மனைவிக்கு கிட்னி ஃபெயிலியர் வந்துருச்சு. இவர்கிட்டையும் ப்ரேயர் பண்றாங்க. இவரும் ஒரு ஊக்கத்தோடு ஜெபிச்சார். யாருக்காக? அந்த மனைவி சரியாகணும்ட்டு. ஆனா ஒரு நாள் தான் நம்ம இறந்துட்டாங்க. கரெக்டா அடுத்த மாசம் ஒரு பாஸ்டர் கான்ஃபரன்ஸுக்கு இவரு ஏதோ ஒரு தேசத்தை சொன்ன, எந்த தேசம் தெரியல, அங்க போனா இந்த பாஸ்டர் ரொம்ப சந்தோஷமா வேறு ஒரு பெண்ணோட வந்துட்டு இருக்காரு. இவருக்கு ஷாக் அடிச்சிருச்சு. ஐயா, ஒரு மாசம் ஆகலையா மனைவி வந்து, அதுக்குள்ள இவர் என்ன செய்றாரு, இன்னொரு பெண்ணோட வந்து நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த பாஸ்டர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துக்கத்தை துரத்தி போட்டார். ஐயா, அவளால நோயாளி பேஷண்ட், ஆனா எனக்கு இப்ப புதுசா ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, சந்தோஷத்தோடு வந்திருக்கிறார். ஆனா அவனுடைய குமாரர் குமார்த்தி எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். என்ன என் குமாரன் பாதாளத்தை துக்கத்தோடு, நான் இந்த துக்கம் என் மரணம் வர இருக்கும் அப்படின்னு சொல்லி பாடுறாரு. இதைத்தான் அப்படின்னு சொல்றேன். ரைட். இது ஒரு குறிப்பு. இல்ல 3 குறிப்புகளை நான் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன். 2வது குறிப்பு என்னன்னா, பாருங்க, இந்த துக்கித்துங்கிறதுக்கு நான் சொல்லிட்டேன். 2வது வெறுமையாக்கப்பட்டு. இந்த வெறுமைங்கிறதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை என்ன அப்படின்னா desolate. DESOLATE, desolate. இந்த வெறுமைங்கிறது என்ன கேட்டீங்கன்னா, SAMEM, SAMEM, வெறுமை. இந்த வெறுமைங்கிறது ஆண்டவருடைய ஒரு கோபத்தை காட்டுகிற ஒரு வார்த்தையாக இருக்கு. வெறுமை. லேவியராகமம் 26வது அதிகாரம் 26-21. நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால் உங்கள் பாவங்களை 7 டைம். அப்ப வெறுமையாக்க ஆண்டவரை யார் யூஸ் பண்ணுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்குள்ளே வெளியிலே துஷ்ட மிருகங்களை வார விடுவேன், அவைகள் உங்களை பிள்ளையற்றவர்களாக்கி உங்கள் மிருகங்களை அழித்து உங்களை குறைக்க உங்கள் வழிகள்லாம் பாலாக கிடைக்கும். இது வெறுமை. டெசரேட். மேம் வெறுமையாக்கப்பட்டு. இதுக்கு ஒரு சம்பவம் அமைச்சிருக்கு. இது பாஸ்டர் சுரேஷ் ராமச்சந்திரன். இது நான் என் வாழ்க்கையில பார்த்தது. எனக்கு ஒரு 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 ஊழியக்காரரை தெரியும். பல வருஷமாக எனக்கு தெரியும். ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். அநேக கம்ப்யூட்டர் காரியங்களை அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் மாற்றி போடுவேன். அதெல்லாம் எனக்கு அவர் சொல்லிக் கொடுத்தார். அவருக்கு 3 பசங்க, எல்லாம் பெரிய பெரிய பசங்க. அப்போ குட்டி பசங்க, இப்போ நல்லா பெரிய பசங்க. வரும்போது அந்த 3 பையங்களை கூட்டுருவாரு. அவரும் மனைவியும் சிக்காக ஆரம்பிச்சிருச்சு. சிக்கான உடனே சிஎம்சி வெள்ளூரில் கொண்டு போய் அந்த அம்மா சேர்க்கிறார். நான் சொன்னேன், இது ஒரு கோமாவுக்கு போய் ஆச்சுன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் பணத்தை வீணாக செலவழிக்கிறீங்க சொல்லி சொன்னாப்புல அந்த அம்மா இறந்துருச்சு. கரெக்டாக இறந்துருச்சுங்கிற நியூஸ் எனக்கு வந்துச்சு. அடுத்து ஒரு அக்காவை போட்டுட்டு வராரு. நல்லா சுடிதார்லாம் போட்டு 3 பசங்க இந்த லேடியோட வர்றாரு. டாக்டர், இவங்களை நான் ரீசெண்டாக திருமணம் செய்து கொண்டேன் அப்படின்ட்டு. 3 பசங்களும் பெரிய பெரிய பசங்க. இது எப்படி எடுத்துக்கொள்ள எனக்கு தெரியல. ஆனா அவருக்கு துக்கங்கிறது 0, வெறுமைங்கிறதே இல்லை. சப்ஸ்டியூட் ஆகி போச்சு. மனைவி போச்சு, இன்னொரு மனைவி வந்துச்சு, 3 பசங்க. அங்க வெறுமையை காண, டெசலேட்டே இல்லை. அதுக்காக இந்த சம்பவத்தை சொல்றேன். சரி, இந்த இதுல பாத்தீங்கன்னா, இதனால தேசத்திற்கு என்ன மாதிரி ஒரு நிலைமைக்கு வருது அப்படிங்கறத நம்மளுக்கு தேசத்திற்கு வருகிற நிலைமையை நம்ம பார்க்க போறோம். 2 சாமுவேல் 13வது அதிகாரம்
20 13:20. அப்பொழுது அவள் சகோதரனாகிய அப்சலோம் அவளை பார்த்து, உன் சகோதரனாகிய அம்மோன் உன்னிடத்தில் இருந்தானோ, இப்பொழுதும் என் சகோதரியை நீ மௌனமாயிரு, அவன் உன்னுடைய சகோதரன், இந்த காரியத்தில் உன்னை மனதில் வைக்காது என்றார். அப்பொழுது தாமார் கிளேசப்பட்டு கொண்டு இருந்தால் தான் அங்க நம்ம பார்க்க ஒரு காரியம். பணத்தில் இருக்க அந்த வெர்ஜினுங்கிறத அவன் எடுத்துட்டு போயிட்டான், இழந்துட்டான். எவனும் ஒருத்தன் கிடையாது, ஆஃப் சகோதரன், அது அப்பாவுடைய பெர்மிஷனோட வந்து சேர்த்துட்டார். இந்த கிளேசப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வெறுமையாக இருக்கும்போது ஒரு வாழ்க்கை. நான் சொன்ன 2 பாஸ்டர்களுக்கும் அதே கிடையாது. ஒருத்தர் ஃபாரினுக்கு வர்றாரு, இன்னொருத்தர் விருதுநருக்கு புது மனைவியை கூட்டிட்டு வர்றாரு, ஹாப்பியா இருக்கு. டெசலேட்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இது அப்சலோமுடைய வீட்டில் உள்ள நிலைமை. அப்சலோம் அதுக்கப்புறம் பழி வாங்கினா அது வேற கதை. ஆனா இதுதான் அந்த நிலைமை. சரி, ஓசியா 2வது அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கிறேன். ஆண்டவருடைய கோபம் எப்படி டெசலேட் பண்றார். என் நேசர் எனக்கு கொடுத்த பணயம் என்று அவள் சொன்ன அவளுடைய திராட்சை செடி, அவளுடைய அத்தி மரம் நான் பாலாக்கி அவளை காடாக போக பண்ணுவேன், காட்டு மிருகங்கள் அவளை தின்னும். ஆண்டவருடைய கோபம் வித்தியாசமான காரியத்தை செய்யறாரு. ஆனா நோக்கம் டெசலேட். தேவ கோபம் வரும் பொழுது ஆண்டவருடைய அந்த இரக்கத்தெல்லாம் தூக்கி வச்சிருக்காரு. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை இந்த ஒரு உன்னதமான நிலைக்கு வச்சிருந்தேன், நீ என்ன செய்கிற அப்படின்னு சொல்லி அவனுடைய கோபம் டெசலேட் பண்ண வைக்கிறார். சரி, இப்போ ஒரு கிரேக்க வார்த்தை நான் உங்களுக்கு காட்ட போறேன். அது என்னன்னா லாமெண்ட். அந்த புலம்பல்ல நான் உங்களுக்கு மோர்னிங் காட்டினேன், அது ஒரு வகையான புலம்பல். இது வந்து லிட்ரல் புலம்பல். இது கிரேக்க வார்த்தை. இங்கிலீஷ்ல இதுக்கு என்ன கொடுத்தீங்கன்னா பிவல் அப்படின்னு போட்டு, BEWAIL, பிவல். அந்த பிவல்ங்கிறதுக்கு முதல் ஒரு வார்த்தையை இந்த பிவல், இந்த புலம்பல்ல என்ன வரணுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன வரணும் வெளிப்படுத்துது. பதினெட்டாவது அதிகாரம், வெளிப்படுத்தல் 18வது அதிகாரம் 9. அவளோடு வேசித்தனம் செய்து சிறுக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்கள் அவள் வேகிறதுனாலே உண்டான உகையை காண்டு புலம்பி அவளுக்கு அழுது புலம்பிங்கிறது அந்த ஆத்தர் என்ன பண்ணிருக்காங்கன்னா கண்ணீர் வரணும். என்ன வரணும்? கண்ணீர் வந்தா தான் இந்த உண்மையான ஒரு காரியம். இதுக்கு முதல் கிரேக்க வார்த்தை நான் சொல்றேன். கலியோ, கலியோ, KLAIO, கலியோ. கலியோங்கிறதுக்கு லிட்டரல் இங்கிலீஷ் வார்த்தை வீப்பிங், அழுகிறது. ஒருத்தர் மனது உடைந்து, என்னுடைய ஒரே வாழ் ஆதாரமாகிய என் கணவன் என்னை விட்டு மரித்து போய்விட்டார், ஒரு செகண்ட்ல மரித்துட்டார். அந்த நேரம் அந்த அம்மால அழாம இருக்க முடியாது. யாக்கோபு அழுது அழுது அழுது, யாக்கோபு அழுகைய யாராலையும் நிறுத்த முடியல. அது ஒரு டீப்பா உள்ள இருந்து வருகிற ஒரு காரியம். இது அழுது புலம்பி. திரும்ப வசனத்தை வாசிக்கிறேன். இவ எப்படி இருந்தால் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 7வது வசனம். அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்குனாலே வாழ்ந்தது இல்லவளவோ அவ்வளவையும் வாதைகள். எந்த அளவுக்கு உயர்வு தான். இப்ப ஒரு நடுத்தரமான ஒரு வீட்டில் இருக்காங்க, அவளுக்கு அன்றாட ஒரு செலவுக்கு பணம் ஓடிட்டு இருக்கு. யார்கிட்ட போய் கை நீட்ட வேண்டியது, வருமானம் செலவு கரெக்டா போயிட்டு. அவங்க வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தா அவங்க தாங்கிக்குவாங்க. ஆனா இது ஹையஸ்ட் பீக்ல இருந்துட்டு அவ்வளவாய் வாதைகளையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். ஈக்குவல். எந்த அளவு அவளுக்கு செல்வமா இருந்தாலும் அந்த ஈக்குவலா கொடுங்கள். துக்கத்தை அவளுக்கு கொடுங்கள். துக்கத்தை இது முடியுமா? எஸ். தேவ கோபம் பெருமையில வர்றவங்களுக்கு அந்த உறுதியா கொடுப்பாருங்க. எனக்கு ரொம்ப பயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் என்னை ஒரு காலத்துல எனக்கு பெருமை இருக்குன்னு சொல்லிடவே கூடாது. இவ்வளவு குலவு என்னை தாழ்த்த முடியுமா?
நீங்க இந்த சிட்டையை பார்த்துக்கிட்டு நீங்க சொல்லாதீங்க. மனைவி வாங்கி கொடுக்குறாய், உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன். எனக்கு ஆண்டவர் பையனை கொடுக்கு, பையனை கொடுக்காதனால என் மனைவி என்ன செய்வா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைக்கு போனா 4-5 சட்டையை வாங்கிட்டு வந்துடும். நான் காசு கொடுக்க மாட்டேன், அவன் காசு கொடுப்பேன். வாங்கிட்டு வந்து சட்டை இதை போடுங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற. நான் நினைப்பேன், எனக்கு பையன் இருந்தானா போயா போ, ஒரு காவி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போ, நான் என் பையனை அழகு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் எனக்கு அந்த வகையில் என்ன ஒரு கிருபை கொடுத்தார். சரி, நான் கைம்பெண் அல்ல, நான் துக்கத்தை காண்பது இல்லை என்று அவள் தன் இருதயத்திலே எண்ணினார். நான் ராஜஸ்ரீயாக வீற்றிருக்கிறேன். இந்த அளவுக்கு ஒரு பெருமை 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 ஆண்டவர் சொல்றது, இதுக்கு ஈக்குவலா நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 8வது வசனம், ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவு, துக்கம், பஞ்சம் ஒரே நாளில். இது கொஞ்சம் கொஞ்சமா இது யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பாபிலோனை குறித்து சொல்றாரு. பாபிலோன் வீழ்ச்சி அடையுது. அந்த பாபிலோனுடைய பெருமையை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா எதுன்னு நீங்க தெரியணும். சும்மா நான் சொல்றது வந்து நீங்க அப்படியே காது மேல பேரக்கூடாது. அவள் அக்னியினாலே சுட்டரிக்கப்படுவாள், அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க தேவனை கர்த்தர் வல்லவர். சரி, இது ஒரு காரியம். இதுல இன்னொரு காரியம் இருக்குது. அது என்னன்னா கொப்டோ. கொப்டோ, KOP, கொப்டோ, TO மேல KOPTO மேல KOPTO லாஸ்ட் மேல ஒரு கோடு ஓ மேல. அப்ப கொப்டோ அதை மீச்சு வாசிக்கும். இந்த கொப்டோங்கிறத 10வது வசனத்தை வாசிக்கும். வெளிப்படுத்துதல் கொப்டோங்கிறதுக்கு முதல் அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கொப்டோனா டு பீட், அடிக்கிறது. ஸ்மிட், அடிக்கிறது. அடிக்கிறதுனா நல்லா வலிக்கிறாப்புல அடிக்கிறது. அது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கொப்டோக்கு மத்தேயு 21வது அதிகாரம் 8வது 21:8 கொப்டோ நீங்க பார்க்கலாம். திரளான ஜனங்கள் தங்கள் வாஸ்திரங்களை தரையில விரித்து, வேறு சிலர் மரங்களை தாரித்து மரத்தை வெற்றது. மரத்துக்கு வலிக்குமா? யாசு வலிக்கும். சயின்ஸ் ப்ரூவ் பண்ணிருக்கு. அதை வெற்றது. வெட்டும்போது அதனுடைய அழகு போயிடும். ஆனா வெற்றதை தான் நம்ம கொப்டோ, டு பீட், அடிக்கிறது, ஸ்மிட். இத இன்னொரு காரியத்தை மட்டும் நம்ம பார்த்து இந்த செய்தியை முடிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 2வது வசனம். அப்போஸ்தலர் 8:2. தேவ பக்தி உள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். துக்கத்துல மிகவும் துக்கம் கொண்டாடுறதற்கு நம்ம பார்க்கிறது லாமெண்ட், LAMENT. அதுக்குள்ள கிரேக்க வார்த்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒன்னு கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன், வெற்றது. அப்பயே இதே வார்த்தை வருது. ஆனா அது கலியோ. ஆனால் கொப்டோங்கிறதுனா மிகவும் துக்கம் கொண்டாடு. சரி, நம்ம லாங்குவேஜ் பார்த்தாச்சு. வாசனத்துக்குள்ள வருகிறோம். ஏசாயா 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் 26வது வசனம். 3:26. முதல் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவருடைய வாசல்கள் துக்கித்து புலம். வாசல்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுதான் என்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பட்டணத்தின் வாசல் அப்படின்னு உட்காந்து அங்க எல்லாம் ஒரு விஐபி உட்கார்ந்துப்பாங்க. ரூத்ல வாசிக்கிறோம், அங்க இம்பார்ட்டன்ட் பீப்புள் உட்கார்ந்துருக்கிற இடம். ஆனா அது இப்ப வெறுமையாயிருச்சு. துக்கித்துக்கு புலம்பம், அவள் வெறுமையாக்கப்பட்டு தரையிலே உட்கார்வாள். சரி, இப்ப அவள் வெறுமையாக்கப்பட்டு தரையில உட்கார்வாள். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு சின்ன ஒரு ஸ்டடி நான் வச்சிருக்கேன். ஸ்டடி என்னென்னலாம் காரணம் இதுல சேர்ந்து வந்துருச்சு. ஒரு பிரியாணி நீங்க செய்றீங்க, அது மட்டன் பிரியாணினா மட்டன் உள்ள போகணும். அது மட்டும் கிடையாது, நிறைய வாசனை பொருளை அதில் ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க. இங்க பார்க்க போறோம் 3வது அதிகாரம் 1 வசனத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம். இது ஏன் வெறுமையாக்கப்பட்டது. 3. இதோ சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமில் இருந்து யூதாவின் சகல விதமான ஆதரவாகிய அப்பம்ங்கிறது கண்ணீர், ஆதரவு தண்ணீர், அப்பத்தையும் தண்ணீரையும் தூக்கிட்டார். இப்ப ஒரு நபர் இருக்கார், அவருக்கு ஒரு பெரிய ஒரு விஐபி சப்போர்ட்டா இருக்காங்க, கேட்கிற மாதிரி பணத்தை கொடுத்துட்டே இருக்காங்க.
அவர் திடீர்னு இறந்துட்டார், சொல்லாம கொல்லாம. இவங்களுக்கு எல்லாம் கட்டாயம். இதுதான் இங்க நடக்குது. அப்ப வெறுமையாக்கப்பட்டதுக்கு முதல் காரணம் இது. இதனுடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது அதிகாரம் 8வது வசனம், அவர்கள் தேசம் விக்கிரத்தால் நிறைந்திருக்கு. தேசத்துல விக்கிரகம் கூட 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 இஸ்ரேல் வெறுமையாக்கிட்டு, இந்த ப்ரொபோஷன் இது கூடுது இது குறையுது. பாருங்க என்ன அழகா இருக்கு. விக்கிரகம் கூடுது, அவருடைய தேசம் விக்கிரத்தால் நிறைந்திருக்குது. தங்கள் கிரிகள் தங்கள் விரல்கள் உண்டு பண்ணி பணிந்து கொள்ளுங்க. சர்வ வளர பயந்து கொள்ளாம அப்ப அவரு எம்டி ஆகிட்டு இருக்கு. 3வது, சரி 2வதுலயே அடுத்த ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். 3வது அதிகாரம் 2வது வசனம், பராக்கிரமசாலி, யுத்த வீரர், நியாயாதிபதிகள், தீர்க்கர்கள், இவர்களை எல்லாரும் செய்றாரு, சாதுகளை விளக்குவார். இவங்க இவ்வளவு நாளும் தேசத்துக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க, ஐடியா கொடுத்துருந்தாங்க. அன்ற எல்லாத்தையும் சிலர் தூக்கிடுறாரு. அதனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் மேலே வைத்த நம்பிக்கை ஒன்னும் இல்லாம போச்சு. இவர்கள் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 2வது அதிகாரம் 22 வசனம், நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷன். நாசியில சுவாசம் உள்ள மனுஷன் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் ஒரு நாள் எல்லாத்தையும் தூக்கி போட்டோம். நீ எல்லாம் இறக்க, நான் ஆக்ஷன் எடுக்க போகிறேன், அப்பம் தண்ணீரை நீக்குவேன், ஒன்னால என்ன செய்வேன், நீ ஓடிய போயிருக்கு. இது ஒரு 2வது குறிப்பாக எழுதி வச்சிருக்கேன். 3வது குறிப்பு, 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். 3, 5. ஏன் வெறுமையாக்கப்பட்டார்கள்? ஜனங்கள் ஒடுக்கப்பட்டார்கள், ஒருவருக்கு ஒருவர் அயலானுக்கு அயலானும் விரோதமாக இருப்பார்கள், வாலிபன் முதிர்வன். அப்ப ஒடுக்கப்பட்டார்கள் இவருடைய பாஸ்ட காட்டுதுங்க. இவங்க ஒரு காலத்துல எகிப்துல ஒடுக்கப்பட்டார்கள், ஆளோட்டிகள் நிமித்தம் நெருக்கப்பட்டார்கள், கூக்குரல் பரலோகத்துக்கு போச்சு. அதேதான் இங்க நடக்கும். இவங்க அழுது ஜெபிக்கிறார், ஆண்டவரே இந்த எங்க பிரபுக்கள் எல்லாம் எங்களை இப்படி சக்கையா புளிகிறாங்க, அப்படியா எல்லாரையும் நான் வெறுமையாக்குறேன். இவர்களுடைய ஜெபம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த யாத்ராகமம் 3வது அதிகாரம் 7வது வசனத்துல கூக்குரல் அது பரலோகத்துக்கு போச்சு. வாசிப்போமா? யாத்ராகமம் 3வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் என் ஜனங்கள் உபத்திரவம், என் ஜனங்கள், என் ஜனங்கள்னா அவருக்கு இந்த மேல பயங்கர அன்பு. அப்படி இருந்தவங்கள ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இந்த கஷ்டப்படுறவங்கள நீ விட்டுறாத, பரதேசி நீ கை விட்டுறாத, நீ ஒரு காலத்துல எகிப்தில் நீ இப்படித்தானப்ப இருந்தன சொல்லி 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 தான் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. ஆனா அவங்க காதலே ஏற்ற மாட்டாங்க. சரி, இதனால ஆண்டவர் என்ன செய்ய, ரட்சகனாகிய மோசைய அனுப்புறார். ஆனா இப்ப மோசையெல்லாம் கிடையாது. எது ஆதாரமா இருக்குதோ அப்பமா தண்ணியை நான் பிடுங்கிடுவேன், அப்புறம் என்ன ஆகுதுன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். 3வது குறிப்பு. திரும்ப நம்ம எங்க வந்துடும், 3வது அதிகாரம் 6வது வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். அடுத்த காரணம் என்ன பார்ப்போம். 3 ஷார்ட்கட். இது 4வது குறிப்பு. ஏசாயா 3வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அவர் தகப்பன் விட்டாங்க, இவன் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ எங்களுக்கு அதிபதியா இரு, இந்த காரியம் உன் கையில் இருப்பதாக. ஆண்டவர் தான் சர்வ வல்லவர், அவருக்கு தான் ஆளுகை செய்யணும் ஆசை. இப்ப அப்பமும் தண்ணீரும் பண்ண உடனே நீ எங்களுக்கு ஒருத்தன அவங்களாவே கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு நீ எங்களுக்கு எப்படி ஒரு விடுதலை கொடுக்கிறவனா இருக்கிறாரு. ஆனா இது ஒரு ஷார்ட்கட் காரியம். இப்ப இன்னும் அவங்க மனம் திரும்பவில்லை. இதாங்க மனம் திரும்பவில்லை. 5வது குறிப்பாக 8வது வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். ஏனென்றால் யூதா பாழாக்கப்பட்டது. சரி, எருசலேம் பாழாக்கப்பட்டது, யூதா விழுந்து போயிட்டு, அவர்கள் நாவு அவர்கள் கிரியைகளும் கர்த்தருடைய மகிமையின் கண்களுக்கு எரிச்சல் உண்டாயிற்று. கர்த்தருடைய மகிமையின் கண்களுக்கு எரிச்சல் உண்டாக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உபாகமம் 11வது அதிகாரத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருஷத்தின் துவக்கத்திலிருந்து வருஷத்தின் முடிவு வரை என்னுடைய கண்கள் இந்த தேசத்தை நோக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்றார். வருஷத்தின் துவக்கத்தில் இருந்து வருஷத்தின் முடிவு. உபாகமம் 11வது அதிகாரம் 12வது வசனம். எப்பொழுதும் என் கண்கள் தேவனாய கர்த்தரின் கண்கள் அதுமேல் வைக்கப்பட்டிருக்கும்.
முழு இதயத்தோடு நீ செய்வீங்கிறார். ஆனா முன்பாரி பின்மாரி நான் முளைப்பேங்கிறார். 16வது வசனத்துல ஒன்னு சொல்லுகிறாரு, உன் இருதயம் வஞ்சிக்கப்பட்டு நீ வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து நமஸ்காரம் செஞ்சா எனக்கு கோபம் வரும். இப்ப அந்த மகிமையின் கண்ணுக்கு ஆண்டவருக்கு அந்த எருசலேம் தேசத்தை பார்க்க 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 அங்க எதைத்தான் அவரால் பார்க்க முடியுதுன்னா விக்கிரத்தை தான் பார்க்க முடியும். கண்ணுக்கு எரிச்சல் உண்டாகும். இப்ப ஒரு சில புகைகள் வரும்போது கண்ணுக்கு எரிச்சல் உண்டாகும். எனக்கு லேசா ஒரு கோல்டு பிடிக்குது, எனக்கு ஒரு ரன்னிங் நோஸ் இருக்குது, சரியா போயிடும், இல்லை நான் சொல்லலை. ஆனா இது என்னுடைய ரொட்டீனை கொஞ்சம் பாதிக்கும். ஆனா ஆண்டவருக்கு அப்படி இல்லை. அவருடைய மகிமையின் கண்ணால இதை பார்க்கவே முடியவில்லை. சரி, 6வதாக பார்க்க போறோம். 9வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் முக பார்வை அவர்களுக்கு விரோதமாக சாட்சியும், அவர்கள் தங்கள் பாவத்தை மறைக்காமல் சோதம் குமாரை போல வெளிப்படுத்துகிறார்கள். மறைக்காமல் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, வருத்தப்படவே இல்லை. ஒரு தவறு செய்த வருத்தப்படணும், ஐயோ நாம இப்படி செய்துட்டோமே, ஆண்டோடைய நாம தூஷிக்கப்படக்கூடாது, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நமக்கு இருக்கணும். ஆனா சுதம் குமாரப்பட்ட மாதிரி போல்டா அதை செய்யறாங்க. அது ஒரு காரணம். சரி, ஏழாவது குறிப்பாக 10வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமானுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரிகளின் பலனை அணைப்பர். ஆதியாகமும் 18வது அதிகாரம் 32வது வசனத்துல ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். ஆண்டவர் அழிப்பேன்கிறார் சுதம் பட்டணத்தை. இவர் சொல்றாரு, ஆண்டவரே ஒரு 10 நீதிமான் இருந்தா நீங்க அழிக்க மாட்டீங்களா அப்படிங்கிறாரு. 10 நீதிமான், அதோட கான்வர்சேஷன் முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் அவர் இடத்துக்கு போறாரு, அவருக்கு மோசி அப்படி போயிடறாங்க, பிரிஞ்சுட்டு போயிடறாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நீதிமான்கள் இல்லைங்கிறது ஆண்டவர் தேடுறாருங்க நீதிமான். இது 7வது குறிப்பு. 8வது குறிப்பு 11வது வசனத்தை அவங்களுக்கு காட்டுறேன். துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கையின் பலன் அவனுக்கு கிடைக்கும். இதுதான் இப்ப 26வது வசனம். அந்த துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில வாசல்ல துக்கிட்டு புலம்புறார்கள், வெறுமையாக்கப்பட்ட தரையில உட்காரு. இது ஆண்டவர் செய்யற ஒரு பனிஷ்மெண்ட்ல இது அடுத்த ரீசன். 9வது குறிப்பாக 12வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 12 ஸ்திரீகள் ஆளுகை செய்கிறார்கள். ஸ்திரீகள் ஆளுகை செய்கிறார்கள்னா ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையை கொடுத்திருந்தார். பெண்கள் வீட்டில் இருக்கணும், கணவனை பார்க்கணும், பிள்ளைகளை கவனிக்கணும், அவர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கணும். ஆனா அம்மா ஜெயலலிதா மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு ஆட்சிக்கு போறாங்க, அழிஞ்சே போயிடுறாங்க. ரீசன் என்னன்னா, ஆண்டோடைய சுத்தம் இல்லாம ஒரு காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையுடைய காரணம் என்ன நம்ம பார்க்கணும். ஆனா இவங்க அதை பார்க்கறது கிடையாது. 10வது ஒரு குறிப்பு, அது 13வது வசனத்தில் இருக்குது. கர்த்தர் வழக்காட எழுந்திருக்கிறார், ஜனங்களை நியாயம் தீர்க்கிறார், தீர்த்து முடிச்சிட்டார். தீர்த்து முடிச்சதுனால 26வது வசனத்துல வாசல்கள்ல துக்கமும் புலம்பலும் இருக்குது, வெறுமையாக்கப்பட்ட தரல. இதுதான் ஜட்ஜ்மெண்ட் முடிச்சிச்சு, நடந்து முடிஞ்சிச்சு. 14வது வசனம், கர்த்தர் தமது ஜனத்தின் மூப்பர்களையும் பிரபுக்களையும் நியாயம் விசாரிப்பார், நீங்களே இந்த திராட்சை தோட்டத்தை பற்றி போட்டு. ஒரு சிறுமையான பொருள் உங்களுக்கு இருக்குது, அதுவும் போயிடுச்சு. ஆனா வெறுமையாக்கப்பட்ட நிலைமை. இதுக்கு காரணம் பவர்ல இருக்கிறவங்க தவறாக அதை செய்தார்கள். 11வது குறிப்பை 15வது வசனத்தை பார்க்கணும். 11th பாயிண்ட் அது 15. நீங்கள் என் ஜனத்தை நொறுக்கி சிறுமைப்பட்டவருடைய முகத்தை நெரித்து. இதெல்லாம் செய்ததுக்கு காரணம் என்னன்னா, எங்களுடைய பவரை பாருங்கன்னு சொல்லி ஆண்டவர் பவர் இருக்குது, அதை நீக்கிறதுக்கு நான் 2 காரியத்தை செய்வேன். அப்பத்தையும் தண்ணீரையும் நீக்கிறேன், இப்ப நீ என்ன செய்யற அப்படின்னு சொல்லி. சரி, 12வதாக கடைசி குறிப்பை நம்ம பார்த்தது முடிக்க போகிறோம். அது 16வது வசனத்துல பெருமை. பின்பு கர்த்தர் சொல்லுகிறது, சீயோன் குமார்த்தியிலே அகந்தையா இருந்து கழுத்தை நெரித்து நடந்து ஒய்யாரமாக மருட்டி கால்கள் சிரமக்கு திரிகிறார்கள். இது பெருமை. ஆண்டவர் பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையில் கிருபையை கொடுக்கிறார். 17வது வசனத்துல பார்ப்போம். ஆதலால், ஆதலால் இப்ப நான் சொன்ன இந்த 11 குறிப்பும் இந்த 12ல முடிச்சார். ஆதலால் ஆண்டவர் சீயோன் குமார்த்தின் உச்சந்தலையை மொட்டையாக்குவார்,
கர்த்தர் அவளுடைய மானத்தை பிழைப்பார். மானத்தை பிழைப்பார்ங்கிறது என்ன அப்படின்னா எம்டினஸ். நான் திரும்ப சொல்றேன், ஒரு காலத்துல நாங்க அப்படியே வாழ்ந்தோம், செல்வ சிரிப்பா வாழ்ந்தோம். ஆனா இப்ப எம்டி ஆயிடுச்சு, அவங்களுக்கு எதுவுமே பிரயோஜனம் இருக்காது. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீர் நல்லவர் ஐயா, நீர் நல்லவர் ஐயா, நீர் நல்லவர் ஐயா. எங்களை நீர் ஆசீர்வதித்து உயர்த்துவதற்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.